தேவன் உன்னை தண்டிக்கிறாரே அப்படின்னா கொஞ்சம் உணர்வடை. ஒரு விஷயத்துல உனக்கு இழப்பு வருதா, ஒரு உணர்வடையே. உன் சரீரத்துல ஒரு வேதனை வருதா, ஒரு சொட்டு ரத்தம் சிந்திரியா, உணர்வட. ஏதோ ஒரு பகுதியில உன்னை திருத்துவதற்காக தேவன் உங்களை தண்டிக்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்முடைய வேதனை நம்மளை தொடர்ந்து வருதுன்னா, நம்ம செஞ்சிட்டு இருக்க காரியங்கள்ல சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆணவம், இப்படி கூட சொல்லலாம், நீ என்னை தப்பா நினைச்சாலும் சொல்ல முடியல, சில ஆணவம், சில பெருமை, சில மேட்டிமை, சில கௌரவங்கள், சிலவற்றை நாம் மேன்மைப்படுத்தும் போது தேவன் நம்மை ஒரு பகுதியில் சிட்சிப்பார். சிச்சை உண்டாகும். நீங்க சரியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை சில நேரங்களில் அந்த பாதையில் நம்மை நடத்துவார். அப்ப ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்களும் நானும் இதை நிதானிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.